ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீ அக்ஷயம் டூர் சார்பாக 2 நாள் ட்ரிப்பு போயிருந்தோம். புவனகிரி, இது கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. இங்கே தான் பூஜ்ய ஸ்ரீ ராகவேந்திரர் 1595ஆம் ஆண்டு அவதாரம் செய்தார். அவருடைய இயற்பெயர் வெங்கடநாதன். இங்கு சுவாமிகள் சிறுவயதில் ஓடி ஆடிய இல்லம் மடமாக மாற்றப்பட்டு பக்தர்கள் வழிபாடு செய்யும் கோவிலாக உள்ளது. இங்கும் மந்திராலயத்தை போலவே பூஜைகள் செய்யப்படுகிறது. பக்தர்களின் வசதிக்காக தங்கும் விடுதிகளும் அன்னதான கூடங்களும் அமைக்கப்பட்டுள்ளது. தில்லைக்காளி, இக்கோவில் சிதம்பரத்தில் உள்ளது. 13ஆம் நூற்றாண்டில் கோப்பெருஞ்சோழனால் கட்டப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த காளி கோவில். 4 வேதங்களை குறிக்கும் 4 முகங்களுடன் தில்லைக்காளி, எல்லைக்காளி என்று அம்பாள் அழைக்கப்படுகிறாள். இங்கு அம்பாளுக்கு எப்பொழுதும் வெள்ளை புடவை சாற்றப்பட்டு குங்கும அர்ச்சனை செய்யப்படுகிறது. அம்பாள் சாந்த ஸ்வரூபியாக, பிரம்ம சாமுண்டேஸ்வரியாக மற்றொரு சன்னதியில் காட்சியளிக்கிறாள். சிதம்பரம் நடராஜர், சிவபெருமானின் பல்வேறு ரூபங்களில் நடனம் ஆடும் ரூபத்தில் காட்சியளிப்பவர் நடராஜர். இங்கே அம்பாள் சிவகாம சுந்தரியுடன் அழகாக கோயில் கொண்டுள்ளார். 4 ராஜகோபுரங்கள் கொண்ட இக்கோயில் தில்லைக்கூத்தன், பூலோக கைலாசம், பொன்னம்பலம் என்று பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது. சிவபெருமான் நடனமாடி சிறப்பித்த பஞ்ச சபைகளில் சிதம்பரம் கனகசபையாகவும், பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாயமாகவும் திகழ்கிறது. சிதம்பர ரகசியம். இக்கோவிலின் மூலவரின் கர்ப்ப கிரகத்திற்கு வலது பக்கத்தில் உள்ள சிறிய வாயிலில் தீபாராதனை காட்டப்படும். அங்கு தங்கத்தாலான வில்வ தள மாலை ஒன்று உள்ளது. சிதம்பர ரகசியம் என்பதாவது ஆகாயம், ஆரம்பமும் முடிவும் இல்லாதவர், உணர மட்டுமே முடியும். 108 திவ்ய தேசங்களில் ஒருவரான கோவிந்தராஜர் சன்னதி நடராஜரின் கோவில் உள்ளே அமைந்துள்ளது. திருச்சித்திரகூடம் என்னும் சபையில் நின்று கொண்டு பார்த்தால் நடராஜரையும் கோவிந்தராஜரையும் ஒரே சமயத்தில் தரிசிக்க முடியும். திருச்சிற்றம்பலம். மாயவரம் மயூரநாதர் கோவில், இது மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ளது. பார்வதி மயில் வடிவில் வந்து இங்குள்ள சிவனை வழிபட்டதால் மாயூரம் என பெயர் பெற்றது. இங்குள்ள இறைவனின் பெயர் மயூரநாதர். இக்கோயில் காவிரி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. காசிக்கு நிகரான ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று. ஐப்பசி மாதத்தில் இத்தலத்தில் உள்ள காவிரியில் நீராடுதல் மிகவும் விசேஷமாக சொல்லப்படுகிறது. திருவாடுதுறை ஆதீனத்தால் நிர்வகிக்கப்படும் கோவில்களில் இதுவும் ஒன்று. இங்கு பக்தர்களின் வசதிக்காக ஆதீனத்தின் சார்பில் விடுதிகள் அமைக்கப்பட்டுள்ளது. திரு இந்தளூர், மயிலாடுதுறை மாவட்டத்தில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான திரு இந்தளூர் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் பெருமாளின் பெயர் பரிமள ரங்கநாதர், தாயார் பரிமள ரங்கநாயகி. மது கைடபர்களை அழித்து வேதங்களை ரட்சித்ததால், பரிமளம் செய்ததால் பரிமள ரங்கன் என்று பெயர் பெற்றார். ஏகாதசி விரதம் இருந்த அம்பரீஷனுக்கு காட்சி தந்த தலம். மயிலாடுதுறையில் உள்ள மேதா தட்சிணாமூர்த்தி கோவிலின் இறைவன் பெயர் பதான்யேஸ்வரர், அம்பாள் ஞானாம்பிகை. மேதா தட்சிணாமூர்த்தி அறிவு ஞானம் வழங்குபவர். இத்தல தட்சிணாமூர்த்தியை குரு பகவான் வழிபட்டதால் இது குரு பரிகார ஸ்தலம். இக்கோயில் வள்ளலார் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது. மயிலாடுதுறையில் உள்ளது கோழிக்குத்தி வானமுட்டி பெருமாள். பக்த பிரியனாகிய இவர் 14 அடி உயரத்தில் அத்திமரத்தால் ஆனவர். தாயார் தயாலட்சுமி. பிப்பல மகரிஷிக்கு விஸ்வரூப தரிசனம் காட்சியளித்த தலம். தோல் நோய்களை நீக்கும் பரிகார ஸ்தலம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் குத்தாலம் வட்டத்தில் உள்ளது தேர் அழுந்தூர். 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான இப்பெருமாளின் பெயர் தேவாதிராஜன் ஆமருவியப்பன். தாயார் செங்கமலவல்லி தாயார். 13 அடி உயரம் கொண்ட சாலக்கிராம திருவேணி. திருமணத்தடை நீக்கும் ஸ்தலம். கம்பர் பிறந்து வளர்ந்த பூமி. கம்பராமாயணம் பாடப்பட்ட இடம். கம்பர்மேடு தொல்லியல் துறையின் கீழ் உள்ளது. ஞானமும் செல்வமும் நமக்கு அளிக்கும் தலம். கும்பகோணத்திற்கு அருகில் உள்ளது ஸ்ரீ விட்டல் ருக்மணி சம்ஸ்தானம். ஸ்ரீ விட்டல்தாஸ் மகாராஜ் அவர்களால் உலகமெங்கும் சென்று நாம சங்கீர்த்தனம் செய்து சேகரித்த பொருளினால் கட்டப்பட்டது இக்கோவில். இக்கோவிலின் கோபுரம் பண்டரிபுரம் மற்றும் பூரி ஜெகநாதர் கோவிலின் வடிவத்தில் அமைந்துள்ளது.